அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் நல்ல கமகமன்னு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி திணை வச்சு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி விட்டு பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பையும் திணையும் குக்கரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பையும் திணையும் நம்ம வறுத்துட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சி வச்சுருக்க பாகை வடிகட்டி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். பாகு நல்லா மிக்ஸ் ஆனதும் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம முந்திரி, கிஸ்மிஸ், தேங்காய் எல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நெய்யில் நல்லா வறுத்துட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இது நமக்கு நல்ல கோவில் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபி நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.